வணக்கம். அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 7 மாவட்டங்களில் அதிகரிக்கும் கடுமையான வெப்பம், மக்களே அவதானம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அவசர எச்சரிக்கை. ஜாலில் உயர்தர பரீட்சை எழுதி வந்த 19 வயது மாணவனுக்கு நேர்ந்த சோகமான சம்பவம். அதிர்ச்சியில் உறைந்து போன குடும்பத்தினர். நடந்தது என்ன? பில்லியன் டாலர்கள் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்த வங்கி மேலாளருக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை. நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. மட்டக்களப்பு கடற்கரையில் மர்மமாக கரையொதுங்கிய ஆணின் சடலம். விசாரணை தீவிரம். நடந்தது என்ன? நாமலை சிறையிலும் ஜனாதிபதியாக்குவோம். அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் முன்னாள் அமைச்சர். வெளியிடப்பட்ட கருத்துக்கள். அனுர அரசிலும் தொடரும் லஞ்ச ஊழல். பெருந்தொகை கோரிய போலீசாரை கைது செய்த சம்பவம். வெளியான தகவல். இந்தியாவிற்கு தப்பியோடும் நாட்டின் முக்கிய குற்றவாளிகள். வடக்கு கடற்பரப்பில் பலப்படுத்தப்படும் உச்சகட்ட பாதுகாப்பு. கடற்படையின் அதிரடி நடவடிக்கை. திடீரென முப்படைகளை ஒன்றாக இணைக்கும் ஜனாதிபதி அனுர. அடுத்தடுத்து நடைமுறையாகும் திட்டங்கள். வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழி. மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். வங்கிக்கு வரும் பெருந்தொகை பணம் எப்பொழுது எவ்வளவு தெரியுமா? வெளியான தகவல். வெளிநாடுகளில் போதைப்பொருள் வியாபாரம் செய்து நாட்டில் கோடிக்கணக்கான சொத்துக்களை திரட்டிய குற்ற கும்பல்கள். தங்க கடத்தலிலும் நாட்டம். அடுத்தடுத்து விசாரணைகளில் அம்பலமாகும் அதிர்ச்சி தரும் தகவல்கள். நடப்பது என்ன? அடுத்து வரும் 35 வருடங்களுக்கு அனுரவை மிஞ்ச யாரும் இல்லை. பெருமிதம் கொள்ளும் அரசின் முக்கிய புள்ளி. சுட்டிக்காட்டப்பட்ட முக்கிய விடயங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணத்தில் உயர்தர பரீட்சை எழுதி வந்து 19 வயதுடைய மாணவன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசடி வீதி கந்தர்மடம் பகுதியைச் சேர்ந்த மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவன் கடந்த 10ஆம் தேதி உயிரியல் பிரிவுக்கான 2வது நாள் பரீட்சையில் தோற்றிய போது திடீரென மயக்கமடைந்துள்ளார். இதனையடுத்து அவரது பெற்றோர் வரவழைக்கப்பட்டு மாணவன் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற பின்னர் அவர் வீடு திரும்பியுள்ளார். எனினும் கடந்த 12ஆம் தேதி மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதையடுத்து அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளார். பின்னர் வீட்டில் உணவு அருந்திவிட்டு இருந்தபோது மாணவனுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரை உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாணவனின் மரணம் தொடர்பான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி வி. அன்றலா மேற்கொண்டுள்ளார். அத்துடன் மேற்கொள்ளப்பட்ட உடற்கூற்று பரிசோதனையின் போதும் மாணவனின் மரணத்திற்கான உறுதியான காரணம் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து மேலதிக பரிசோதனைகளுக்காக உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மாணவனின் மரணத்திற்கான சரியான காரணம் மேலதிக பரிசோதனை முடிவுகளின் பின்னரே தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பாசிக்குடா கடற்கரையில் கரையொதுங்கிய நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக பாசிக்குடா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் கடற்தொழிலுக்காக கடலுக்கு சென்ற கடற்தொழிலாளர்கள் சடலம் ஒன்று கரையொதுங்கி இருப்பதை அவதானித்து காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற பாசிக்குடா காவல்துறையினர் சடலத்தை மீட்டுள்ளனர். பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனை வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உயிரிழந்த நபர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் தொடர்பில் தகவல்கள் தெரிந்தவர்கள் அருகிலுள்ள காவல்துறை நிலையத்திற்கோ அல்லது பாசிக்குடா காவல்துறையினருக்கோ தகவல் வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாசிக்குடா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஆகஸ்ட் மாதத்திற்கான அசேஸ்ம நலன்புரி கொடுப்பனவுகள் எதிர்வரும் 19ஆம் தேதி பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இது தொடர்பில் நலன்புரி நன்மைகள் சபை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி நலன்புரி நிவாரண திட்டத்தின் 1ஆம் கட்டத்தின் கீழ் 9,99,502 பயனாளி குடும்பங்களுக்கு மொத்தமாக 924 கோடியே 18,92,500 ரூபாய் வழங்கப்பட உள்ளது.
இந்த தொகை குறித்து பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் எதிர்வரும் 19ஆம் தேதி வரவு வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இரண்டாம் கட்டத்தின் கீழ் 2,12,955 பயனாளி குடும்பங்களுக்கு மொத்தமாக 232 கோடியே 17,35,000 ரூபாய் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி ஆகஸ்ட் மாதத்திற்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவுகள் தொடர்பான பணப்பரிமாற்ற நடவடிக்கைகள் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, பொலன்னறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொனராகலை ஆகிய 7 மாவட்டங்களில் இன்று முதல் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி குறித்த மாவட்டங்களின் சில பகுதிகளில் பகல் நேரங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்ப குறியீடு எச்சரிக்கை நிலைக்கு அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் போதியளவு நீரை அருந்தி உடலை நீரோட்டத்துடன் வைத்திருக்குமாறும் அறிவுறுத்த மேலும் முடிந்தவரை நேரடியாக சூரிய ஒளியில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்க்குமாறும், குறிப்பாக பகல் நேரத்தின் அதிக வெப்பம் நிலவும் காலப்பகுதியில் கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளை மட்டுப்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலை காரணமாக ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகளை தவிர்க்கும் வகையில் பொதுமக்கள் அவதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளது. மொனராகலை தனமல்வில நிக்கவில பகுதியில் கஞ்சா பண்ணை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் பின்னர் சந்தேக நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் 4 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மொனராகலை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவில் பணியாற்றிய அதிகாரிகளே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 37 மற்றும் 45 வயதுடைய 2 போலீஸ் சார்ஜன்ட்கள், 39 வயதுடைய போலீஸ் சாரதி மற்றும் 36 வயதுடைய மற்றொரு போலீஸ் அதிகாரி ஆகியோர் அடங்குகின்றனர். நிக்கவிவு தெமோதர குளம் பகுதியில் கஞ்சா பயிரிடுவதாக தனமல்வில போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த 11ஆம் தேதி போலீசார் அந்த பகுதியில் சோதனை நடத்தியுள்ளனர். இதன்போது சந்தேக நபர் ஒருவரும் கஞ்சா செடிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. தொடர்ந்து அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் குறித்த சந்தேக நபருக்கு சொந்தமானதாக கருதப்படும் மேலும் 3 கஞ்சா பயிரிடும் இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே வெட்டி எரிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்ட மற்றொரு கஞ்சா பயிரிடும் இடமும் போலீசாரால் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் விசாரணைகளின் போது மொனராகலை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த 6 போலீஸ் அதிகாரிகள் கடந்த 10ஆம் தேதி குறித்த பகுதியில் சோதனை நடத்தியதாகவும், தமக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக தன்னிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றதாகவும் சந்தேக நபர் தெரிவித்துள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். மேலும் அங்கிருந்து 5 கஞ்சா பயிரிடும் இடங்களில் 1 மாத்திரம் அதிகாரிகள் தீ வைத்து அளித்ததாகவும், ஏனைய இடங்களில் காணப்பட்ட கஞ்சா செடிகளை தங்களுடன் எடுத்து சென்றதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நிக்கவிவு பகுதியை சேர்ந்த கலு என அழைக்கப்படும் மற்றொரு நபரும் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது மொனராகலை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த 6 போலீஸ் அதிகாரிகள் தன்னிடம் கஞ்சாவை உலர்த்துமாறு அறிவுறுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளதாகவும் காவல்துறையினர் கூறுகின்றனர். 2 சந்தேக நபர்களும் வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக அவர்களை தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து விசாரணைகளில் வெளியிடப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் 4 போலீஸ் அதிகாரிகளும் தனமன்வில காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அடுத்த 35 ஆண்டுகளுக்கு அரசியல் ரீதியாக சவால் விடக்கூடிய தலைவர் எவரும் நாட்டின் அரசியல் களத்தில் இல்லை என பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசியல் அறிவையும் நாட்டின் மீதான அவரது அர்ப்பணிப்பையும் பாராட்டிய அவர், மக்கள் அவரை ஒரு மாபெரும் ஜனாதிபதி என அழைப்பதற்கு பழகிக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 25, 30 அல்லது 35 ஆண்டுகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் அரசியல் ரீதியாக போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய தலைவர் ஒருவர் எதிர்க்கட்சியில் இருக்கின்றாரா என்பதை நிரூபிக்குமாறும் அவர் சவால் விடுத்துள்ளார். தற்போதைய நிலையில் அவ்வாறான தலைவர் எவரும் இல்லை என குறிப்பிட்ட அருண ஜெயசேகர, ஜனாதிபதியின் அரசியல் பயணம் மிகவும் எளிமையானதாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தினால் கட்டியெழுப்பப்பட்டுள்ள வலுவான மக்கள் ஆதரவின் முன்னணியில் எதிர்க்கட்சிகள் முற்றிலும் பலவீனமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாம் உருவாக்கியுள்ள இந்த மாபெரும் மக்கள் அரசாங்கத்தின் பலத்துக்கு முன்னால் எதிர்க்கட்சிகளுக்கு என்ன நிலை ஏற்பட்டுள்ளது? அவர்கள் நாடாளுமன்றத்தில் தங்களது இருக்கைகளுக்குள் முடக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நாட்டில் அவர்களுக்கு இனி அரசியல் என்பதே இல்லை என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு சுமார் $1 பில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு 4 முக்கிய தனியார் வங்கிகளின் 4 மேலாளர்களையும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டிற்கு பாரிய தொகையொன்று சந்தேகத்திற்கிடமான முறையில் பரிமாற்றம் செய்யப்பட்டமை தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாகவே இந்த 4 வங்கி மேலாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்குள் எந்த ஒரு பொருளையும் இறக்குமதி செய்யாமல் கொழும்பு கோட்டை பகுதியில் இயங்கி வரும் பணப்பரிமாற்ற நிறுவனம் ஒன்றினால் $1 பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த பாரிய பண பரிமாற்றம் பல்வேறு வங்கி வழிமுறைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என புலனாய்வாளர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதன்படி நாட்டிற்குள் எந்த ஒரு பொருட்களும் இறக்குமதி செய்யப்படாத நிலையில் இவ்வளவு பாரிய தொகையான பணம் எவ்வாறு வெளிநாட்டிற்கு பரிமாற்றம் செய்யப்பட்டது என்பது தொடர்பில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பண பரிமாற்றத்துடன் தொடர்புடைய வங்கி நடவடிக்கைகள், சம்பந்தப்பட்ட கணக்குகள் மற்றும் பரிவர்த்தனைகளின் பின்னணி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் காவல்துறை நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிச் செல்லும் குற்றவாளிகளை கைது செய்வதற்காக வடக்கு கடல் எல்லையில் குறிப்பாக பாக்கநீரிணை பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த பாதுகாப்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பல குற்றவாளிகள் மன்னார் கடல் எல்லை ஊடாக சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்று அங்கிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து இவ்வாறாக தப்பிச் செல்லும் நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் வடக்கு கடற்பரப்பில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அண்மையில் வத்தலையில் இடம்பெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 34 மற்றும் 35 வயதுடைய 2 முக்கிய சந்தேக நபர்கள் மன்னார் கடல் வழியாக படகில் இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற நிலையில் இந்திய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பின்னர் அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களும் விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களை மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு வடக்கு குற்றப்பிரிவிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சர்வதேச கடத்தல்காரர்களின் உதவியுடன் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கடல் வழியாக நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுக்கும் நோக்கில் வடக்கு கடற்படை கட்டளையகமும் பாதுகாப்பு படையினரும் இணைந்து விசேட தேடுதல் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கடல் எல்லையூடாக இடம்பெறக்கூடிய சட்டவிரோத படகு பயணங்கள் மற்றும் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டங்கள் தொடர்பில் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாமல் ராஜபக்ச சிறையில் அடைக்கப்பட்டாலும் சிறையிலிருந்தே அவரை நாட்டின் ஜனாதிபதியாக்குவதற்கு எமது கட்சி நடவடிக்கை எடுக்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சிறையில் அடைக்க முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளனர். நாட்டில் மக்கள் நம்பிக்கை வைத்துள்ள ஒரே நிறுவனமான நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கையையும் ஆட்சியாளர்கள் தகர்த்த முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கும் நடவடிக்கையின் முதல் கட்டமாக எதிர்வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி அனுராதபுரம் சல்காது மைதானத்தில் மக்கள் பேரணி ஒன்று நடத்தப்பட உள்ளதாகவும் சாந்த பண்டார குறிப்பிட்டுள்ளார். இந்த பேரணியில் எதிர்பாராத அளவிற்கு பெருமளவிலான மக்கள் கலந்து கொள்வார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்களில் பெரும்பாலானோர் கூட எதிர்வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த பேரணியில் கலந்து கொண்டு நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக கிராம மட்ட அமைப்பு நடவடிக்கைகளின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சிறையில் அடைக்க பலர் முயற்சித்து வருவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய
ராஜபக்சவையும் சிறையில் அடைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் சில முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சிறையில் அடைக்க தற்போதைய அரசாங்கம் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எனினும் தமக்கு நீதிமன்றத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்த அவர் நாமல் ராஜபக்சவை சிறையில் அடைத்தாலும் சிறையில் இருந்தே அவரை ஜனாதிபதியாக்குவோம் என தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்சவை எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக்குவதற்கான அரசியல் நடவடிக்கைகள் தொடரும் எனவும் சாந்த பண்டார மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை ராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படை ஆகியவற்றின் கீழ் தற்போது இயங்கி வரும் அனைத்து ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மையங்களையும் ஒன்றிணைத்து தேசிய மட்டத்திலான ஒரு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மையத்தை உருவாக்குவது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளின் செயல்திறனையும் உற்பத்தி திறனையும் அதிகரித்து எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைய முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற 2027 ஆண்டுக்கான பாதுகாப்பு அமைச்சின் வரவு செலவு திட்டத்திற்கான முன்கூட்டியே கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இதன்போது தேசிய பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதுடன் தற்போதைய உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதற்காக பாதுகாப்பு படைகள் நவீன தொழில்நுட்பத்துடன் விரைவாக ஒருங்கிணைய வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் விரைவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் பாதுகாப்பு படையினரின் தொழில்முறை திறன்களை மேலும் மேம்படுத்துவதற்கும் புதிய அறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பெற்றுக் கொள்வதற்கும் வெளிநாட்டு பயிற்சி வாய்ப்புகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிப்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கொத்தலாவள பாதுகாப்பு பல்கலைக்கழக மருத்துவமனையின் செயல்பாடுகள், நெவில் பெர்னாண்டோ மருத்துவமனையின் செயல்பாடுகளை ஆரம்பித்தல், அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் கட்டுமான துறையில் ஈடுபட்டு வரும் பாதுகாப்பு படையினரின் உழைப்பு பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் மேலதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவராக கூறப்படும் ஷிரான் பாசிக்கின் குற்ற செயல்கள் மற்றும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ளதாக கூறப்படும் பெருமளவிலான சொத்துக்கள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரும் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவினரும் இணைந்து இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் ரன்மல் குடித்துவக்குவின் மேற்பார்வையின் கீழ் பல விசாரணை குழுக்கள் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இலங்கையில் மாத்திரம் ஷிரான் பாசிக்கிற்கு சொந்தமானதாக கூறப்படும் சொத்துக்களின் மொத்த பெறுமதி 100 பில்லியன் ரூபாவை தாண்டியிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவருக்கு ஆடம்பர வீடுகள், வாகனங்கள், காணிகள், வங்கிக் கணக்குகள் உள்ளிட்ட பல்வேறு உயர் பெறுமதியான சொத்துக்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தெஹிவளை கல்கிசையில் சுமார் 20 ஹோட்டல்கள், குறிப்பாக தெஹிவளை மற்றும் கல்கிசை கடற்படை பகுதியில் அமைந்துள்ள சுமார் 20 ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களுடன் ஷிரான் பாசிக்கிற்கு தொடர்பு இருப்பதாக விசாரணைகளில் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் துபாய் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பல தங்க விற்பனை நிலையங்களையும் ஏடைய வர்த்தக நிறுவனங்களையும் அவர் நடத்தி வருவதாகவும் விசாரணை அதிகாரிகளுக்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் குறித்த சொத்துக்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களில் பலவற்றை தமது பெயரில் நேரடியாக பதிவு செய்யாமல் வேறு நபர்களின் பெயர்களில் பெற்றுக்கொண்டு அவர்களது உதவியுடன் நிர்வகித்து வந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. தாய்லாந்தில் இடம்பெறும் கொக்கைன் கடத்தல் நடவடிக்கையிலும் ஷிரான் பாசிக் முக்கிய பங்கு வகிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களில் அவர் நேரடியாக முன்னிலையாகாமல் திரைக்கு பின்னால் இருந்து செயற்படுவதே அவரது வழக்கமான நடைமுறை என காவல்துறையினர் கூறுகின்றனர். இதனிடையே ஷிரான் பாசிக்கின் மகன் உள்ளிட்ட அவரது குடும்ப உறுப்பினர்கள் சிலரும் போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புபட்டுள்ளதாகவும் அவர்களது பெயர்களில் பெருமளவிலான சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஷிரான் பாசிக்கிற்கு சொந்தமானதாக கூறப்படும் கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை முடக்குவதற்கான நடவடிக்கைகளை சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவு ஏற்கனவே ஆரம்பித்திருந்ததாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் காவலில் உள்ள ஷிரான் பாசிக்கிடம் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த தடுப்பு காவல் காலம் நிறைவடைந்த பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக அவரை 90 நாட்கள் வரை காவலில் வைத்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது.
தெஹிவலே கடுபோவில பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய ஷிரான் பாசிக் தனது ஆரம்ப காலத்தில் தெஹிவலே கல்கிசை மாநகர சபையில் தொழிலாளராக பணியாற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் அவர் பல சந்தர்ப்பங்களில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2018ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தப்பிச் சென்ற பின்னர் அவர் பெரிய அளவிலான சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான், ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகளில் உள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் அவருக்கு நெருங்கிய தொடர்புகள் இருப்பதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவிப்பதாக கூறப்படுகின்றது. இலங்கைக்கு பெருமளவில் போதைப் பொருட்களை கடத்தும் முக்கிய 5 போதைப் பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவராகவும் ஷிரான் பாசிக் கருதப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஷிரான் பாசிக் துபாய் காவல்துறையினரால் 2 சந்தர்ப்பங்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் ஒரு சந்தர்ப்பத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பிலும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பிலும் அவர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. எனினும் 2 சந்தர்ப்பங்களிலும் பெருமளவு பணத்தை செலவிட்டு அவர் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்பியதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்த காலப்பகுதியில் ஈரானுக்கு ஆதரவாக செயற்பட்டதாக கூறப்பட்ட பல இலங்கை குற்றக்குழு உறுப்பினர்கள் துபாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த மே மாதம் 21ஆம் தேதி துபாய் மீது நடத்தப்பட்ட ஈரானின் ஆளில்லா விமான தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரிலும் ஷிரான் பாசிக் துபாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 3 மாதங்கள் அந்நாட்டு காவல்துறையின் காவலில் வைக்கப்பட்டிருந்த அவர் கடந்த 14ஆம் தேதி இரவு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு அதே இரவு கடுநாயக்க விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்படாமல் இருந்திருந்தால் இலங்கைக்கு வந்து அங்கிருந்து ஐரோப்பிய நாடொன்றுக்கு தப்பிச் செல்ல அவர் திட்டமிட்டிருந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் துபாயில் தடுப்பு காவலில் இருந்தபோது அங்குள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு பெருமளவு பணத்தை லஞ்சமாக வழங்கி காவலில் இருந்து தப்பிக்க ஷிரான் பாசிக் முயற்சித்ததாகவும் விசாரணை தகவல்கள் மேற்கோள் காட்டி தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவரது சொத்துக்கள், சர்வதேச போதைப் பொருள் தொடர்புகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதால் இந்த தகவல்கள் அனைத்தும் விசாரணைகளின் மூலம் உறுதிப்படுத்தப்பட வேண்டியவையாகும். இத்துடன் அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.